நல்லா பாத்துக்குங்க சார், இந்த வீடு தான். சார் பெரிய வீடு தான் சார் இது. நீங்க கேட்ட மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கு. வெளிய இருந்து பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா உள்ள போய் பார்க்கணுமே. அதுக்கு என்ன சார், வாங்க உள்ள போய் பாத்துருவோம். சரி வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. பாருங்க சார், பாருங்க சார், ஹால் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு அகலமா பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு சார். எப்படி இருக்கு பாருங்க, மேல சீலிங்க பாருங்க சார், எவ்வளவு ஹைட் பாருங்க சார். வெயில் அடிச்சா ஒரு பிட்டு ஹீட் உள்ள வராது. சார் யார் நீங்க ரெண்டு பேரும்? சார் வாங்க சார், சாப்பிடுற இடத்த பாருங்க, டைனிங் டேபிள் பாருங்க, பாருங்க சார். அப்படியே பக்கத்திலேயே சார், அப்படியே உள்ள போய் பாருங்க. மகா, யார் இவங்க? சார் அப்படியே வெளியே போய் பின்வாசல் போலாம் சார். ஏங்க யார் நீங்க? என்ன வேணும் உங்க ரெண்டு பேருக்கும்? இதான் சாமி ரூம் சார். ஏங்க சார் இந்த அருகால எல்லாமே கேக்கு சார். இருக்கீங்க சார் அங்க ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கு சார், அதுலயே அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், இங்க ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கு சார். மகா, இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு சார். ஓ, மேலே 2 பெட்ரூம் இருக்கு சார். அதையும் பார்க்கலாம். என்ன? வாங்க போய் பாப்போம். ஏங்க இல்லங்க, எங்க போறீங்க? யார் நீங்க? ஏங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. திறந்த வீட்ல ஏதோ புகுந்த மாதிரி. யாருங்க நீங்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கறாங்க. கேக்குறல, யார் நீங்க? அம்மா என்ன ஆச்சு? அம்மா யார் இவங்க? தெரியலையேடா. வந்ததுல இருந்து நாங்க 3 பேரும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க எந்த பதிலுமே சொல்லாம வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன விஷயம்? யார் என்னன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லியா? சார் என்னுடைய பேரு மாணிக்கம், நான் வீடு பார்த்து கொடுக்குற புரோக்கரு. புரோக்கரா? இங்க யாரும் வீடு வாங்கவும் இல்ல விற்கவும் இல்ல. உங்களை யார் வர சொன்னது? நீங்க ஏதோ தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல கிளம்புங்க. சார் இருங்க, நாங்க தப்பான இடத்துக்குலாம் வரல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரங்கநாதன் சார் தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்லி தான் சார் இங்க வந்தோம். அவர் தான் இந்த வீடை விற்க போறதா பாட்டியை கூட்டிட்டு வர சொன்னாரு, அதான் கூட்டி வந்திருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க? அவர் வீட்டை வைக்க போறேன்னு சொன்னாரா? ஆமா சார். ஐயோ என்ன பாத்துரு, இவர் என்னென்னமோ அம்மா சொல்லிட்டு இருங்கம்மா இருக்காரு. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க சார், இது எங்க வீடு தான். இதை நாங்க விக்கிறதாலாம் இல்ல சார். நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் ரங்கநாதன் சார் கிட்ட பேசிக்கிறேன். சார் அவர் என்கிட்ட உறுதியா சொன்னதுனால தான் நான் பாட்டியை கூட்டிட்டு வந்தேன். நீங்க வேணா ஃபோன் பண்ணி கேளுங்களேன். சார் அதான் சொல்றேன்ல சார், நான் பேசிக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏங்க அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லனா? நீங்க வீடு வாங்க போறவர் தானே, நீங்களாவது யார் வீடு இதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? உங்க வீட்டுல யாராவது இப்படி புகுந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? யோ என்னையா அது? நல்ல வீடா காட்ட சொன்னா குடியிருக்கிற வீடை காட்டுற. உன்னை நம்பி வந்த பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டோட ஓனர் ரங்கநாதன் சார் வந்துருவாரு. அவர் வந்துட்டுமே. யோ அவர் வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க வீட்டு விட்டு போங்கயா. அதான் சொல்றாங்கல்ல, வெளியில போங்க. சார் கிளம்புங்க சார். யோ நல்ல இடமா கூட்டிட்டு வந்திருக்க, நீலாம் ஒரு ஆளு. வாயா. சார் 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 இருங்க சார். சார் ஏ கீர்த்தி, இன்னைக்கு ஏதோ பெரிய பஞ்சாயத்து இருக்கு போல இருக்குடி. அடிபட்டு பசியா இருந்த புலிக்கு பெரிய விருந்தே கிடைச்ச மாதிரி இருக்கு. நமக்கு இன்னைக்கு செமையான என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஏன் பாத்தீரு, இந்த வீட்ல என்ன நடக்குது எங்களுக்கு எதுவுமே புரியல. சார் சொல்றத கேளுங்க சார், அவர் உன்னை நம்பி வந்துருவாரு வந்த பாரு. கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் சொல்ல வந்துருவாரு. முடியா? சார் சார் ஒரு 10 நிமிஷம் இருக்கு சார். சார் வண்டி எடுப்பா. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ அம்மா, நான் தான் பாத்துக்கிறேன்றேன்ல. என்னையா வீட்டை காமிச்சியா பார்ட்டிக்கு? எங்க சார் காட்ட விட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து அடிக்காத குறைய துரத்தி விட்டாங்க சார். அவரை பார்ட்டிக்கிட்டே எவ்வளவு சொல்லி பார்த்து போயிட்டார் சார். அப்படியா? ஆமா சார். சரி வா பார்க்கலாம். மாப்ள சார் வாங்க சார். நாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், இவரை ஏன் வெளியே அனுப்பிச்சிங்க? என்ன சார் இது? யாருன்னே தெரியாம எப்படி சார் வீட்டுக்குள்ள விட முடியும்?
சரியான கேள்விதான். நானும் அதே கேள்வியை கேட்கிறேன். உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா நீங்க ஏன் வீட்டுக்குள்ள இருக்கல? அப்படிதான் இதுவும். இப்போ இது என் வீடு. இந்த வீட்டை விற்க நான் அனுப்பின ஆள் தான் இவன். ஐயோ, யோ புரோக்கர், அந்த பார்ட்டி எங்க இருந்தாலும் கூட்டு வாயா. சார் இவங்க தான் ஏதாவது சொல்லி அவரை விரட்டி விட்டாங்களே. சார் என்ன சார் இது? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? குடியிருக்க வீட்டை விற்க ஆள் அனுப்பியிருக்கீங்க, அதுவும் எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களா முடிவெடுத்திருக்கீங்களே சார். என்ன சார் இதெல்லாம்? நான் தான் பணத்தை திருப்பி தந்தறேன்னு சொன்னேன்ல. என்ன தப்பா நினைச்சுக்காத திருமுருகா. 2 மாசத்துல உன்னால பணத்தை திருப்பி தர முடியும்னு எனக்கு தோணல. அதான் புரோக்கர் கிட்ட இப்படி ஒரு வீடு இருக்குன்னு சொன்னேன். அவன் பார்ட்டி இருக்குன்னு சொன்னான். இந்த வீட்டை வச்சுக்கிட்டு என்னால அல்லோகலை பட முடியாது. எனக்கு பணம் அவசியம். எனக்கு என்னமோ இதுதான் சரியான வழின்னு தோணுது. என்ன சார் அதுக்காக இப்படியா? இது உங்களுக்கே அநியாயமா தெரியல? ஐயா, அன்னைக்கு தெய்வமா வந்து காப்பாத்துனீங்க. இப்ப எங்க குடும்பத்து மேல இவ்வளவு பெரிய இடியை இறக்குறீங்களே. நாங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம் ஐயா. தயவு செஞ்சு என் பையன் கேட்ட டைமை கொடுங்க. நிச்சயமா பணத்தை திருப்பி கொடுத்துருவான். எல்லாமே எங்க வீட்டுல எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்க. யாருக்கும் எதிர்பார்த்து ஒண்ணு நடக்கிறது இல்ல, எல்லாமே எதிர்பாராம தான் நடக்குது. ஏம்மா, சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டு போனப்ப நீங்க கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க. அதை நாங்க மறக்கல, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப திடுதுப்புன்னு வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க எங்கம்மா போவோம்? ஐயா, உங்களை இப்படி அலக்கழிக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா என் நிலைமை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு வேற வழி தெரியல. நீங்க இருக்கிற நிலைமையில பணம் புரட்டி வீட்டை உங்களால மீட்க முடியாது. நீங்க உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த முடிவை ஏத்துக்கங்க. அதுதான் நல்லது. யோ புரோக்கர், சார். அவங்க கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு நல்ல ஆளை பார்த்து கூட்டி. சரிங்க சார், கூட்டு வந்துடுறேன் என்ன சார். சார் வரேங்க இதெல்லாம்? சார். நான் தான் 2 மாசத்துக்குள்ள பணத்தை கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. இப்படிலாம் நடந்துக்கிறது நியாயமே இல்லை சார். சரிப்பா, இப்போ 2 மாசம் கழிச்சு நீங்க பணம் இல்லைன்னு வந்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த வீட்டை விற்கிறதுக்கு மறுபடியும் ஒரு பார்ட்டியை பார்க்கணும். அதுக்கு ஒரு 4-5 மாசம் இழுத்தடிக்கும். இதெல்லாம் தேவையா? அதனாலதான் இப்போ இருந்த புரோக்கர் கிட்ட ஆள் பார்க்க சொன்னேன். என்னடி கீர்த்தி, எதுக்கும் ஆசைப்பட்டு புலிவால புடிச்ச கதையாயிடுச்சு. செல்வி அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த மனுஷங்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. மாத்திரை வாங்கறதுக்கே காசு இல்ல, இதுல 2 மாசத்துல பணம் கொடுத்துருவாங்களாம். ஆக மொத்தத்துல நமக்கு வேலை மிச்சம். நம்ம செய்யணும்னு நினைச்சதை இந்த ஆளே செஞ்சுட்டான். யார் என்ன செஞ்சா என்னம்மா? எப்படியும் அந்த குடும்பம் நடு தெருவுக்கு வந்தா போதும்.